ஹலோ கைஸ், இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் உள்ள பாண்டிங், அதாவது அவங்களுக்குள்ள போர் நடந்தது, அவங்களுக்கு எதனால் இந்த போர் நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்குமே போர் இப்போ வரைக்கும் இன்னும் முடியலை. அவங்க ஒத்தி வச்சு தான் இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குள்ள போர் வந்தாலும் நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட்டாக சைனா, சோவியத் அப்படின்னு 2 நாடுகள் நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதுவே சவுத் கொரியாவுக்கு எந்தெந்த நாடு சப்போர்ட்டாக இருக்குன்னா, யூஎஸ், இந்தியா, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய நாடுகள் சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்த் கொரியாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிம் ஜாங் உன் எவ்வளோ பயங்கரமான ஆளுன்னு. ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, அவரோட ஹேர் ஸ்டைல் வேறு யாரும் வச்சுருக்க கூடாதான். பிடிஎஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு தனிப்பட்ட மியூசிக், அதை கேட்கவே கூடாதான். யூடியூப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இப்படி எந்த ஒரு இணையதளமுமே அங்கே யூஸ் பண்ணவும் கூடாதான். அங்கே பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எல்லாரோட வீட்லேயுமே அவரோட ஃபோட்டோ ஃப்ரேம் முக்கியமாக இருக்கணுமா. இதெல்லாம் விட போன் மூவிஸ் பார்க்கவே கூடாதான். அதை மீறி இது எல்லாம் செஞ்சால் கொடூரமான தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னும் அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அமெரிக்க சோல்ஜர் ஒருத்தர் நார்த் கொரியா பார்டரில் என்ட்ரி ஆகியிருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட நார்த் கொரியா பார்டர்ஸோட ஆர்மி எல்லாருமே அந்த அமெரிக்கா சோல்ஜரை சுட்டே கொண்டு இருக்காங்க. அந்த காலத்தில் கொரியா ஆட்சி செஞ்ச தலைவராக இருந்தது யாருன்னா, கிம் ஜாங் உன்னோட தாத்தா கிம் இல் சங் தாங்க. இவர் தான் நார்த் கொரியாவையும் சவுத் கொரியாவையும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது 1950லேயே சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் போர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எதுக்காக நார்த்து சவுத்துன்னு பிரிச்சிருக்காங்கன்னா, எல்லாமே இந்த வேறுபாடுகள் தாங்க. நான் மேலே இருக்கணும், நீ கீழே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வேறுபாடான தான் பிரிஞ்சிருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக என்னென்னா, சவுத் கொரியா பீப்புள்ஸ் எல்லாருமே 2 நாடுகளுமே சேர்ந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு அப்போ தான் நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுத் கொரியா பீப்புள்ஸ் போர் நடந்தப்போ சிதைந்த பொருட்களை வச்சு எல்லாமே அவங்க ஒரு நினைவிடமாக, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும், ஒரு விசிட்டிங் பிளேஸாகவும் அவங்க மாற்றிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்த் கொரியாவில் எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே இவர் மட்டும்தான் அங்கே போட்டியிடணுமா. வேறு யாருமே அவருக்கு எதிராக போட்டியிடவும் கூடாது. அங்கே இருக்கிற 2 பேட்டர்ன் ஒன்று கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர், இன்னொன்று கீழே டெத்து. 2ல் ஏதோ ஒன்று தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். இதில் முக்கியமாக குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, சவுத் கொரியா இதை தெரிஞ்சுக்கிட்டு நார்த் கொரியா பார்டரில் தாண்டி எந்த நார்த் கொரியா பீப்புள்ஸ் இங்கே வந்தாலுமே நாங்கள் அவங்கள பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணமாக தான் காரில் ஒரு நபர் அங்கேருந்து, அதாவது நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியா பார்டரை தாண்டறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவர் வரும்போது காரு ஏதோ ஒரு புதக்குழியில் மாட்டி அவர் தப்பிச்சு இந்த பக்கம் வரும்போது நார்த் கொரியா சோல்ஜர்ஸால் சுடப்படுறாரு. 5 குண்டுகள் தாங்கியுமே அவர் சவுத் கொரியா வந்திருக்காரு. இப்போவும் அவர் உயிரோடு தான் இருக்கார். அவர் பேர் தான் ஹோ ஜாங் சங். இதில் நார்த்து சவுத்துன்னு பிரிஞ்சதுனால சவுத் கொரியா ஒரு ஃப்ளாகை ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிபப்ளிக் ஆஃப் கொரியான்னு. இந்த ஃப்ளாகை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நார்த் கொரியா சேம் இவங்களை பார்த்து அதே ஃப்ளாக் மாதிரி இன்க்ளூடிங் கலர் முதல் கொண்டு அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் என்னன்னா, டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிற ஒரு ஃப்ளாகை அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் கார், சாம்சங் மொபைல் இது எல்லாமே தயாரிக்கிறது சவுத் கொரியாவில் தான். ஹுண்டாய் கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுங் ஜூ யங் அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவர் யாரோட கண்ட்ரியை சேர்ந்தவர்னா, நார்த் கொரியாவை சேர்ந்தவர். அதாவது நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு சவுத் கொரியாவில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் இவர். இப்போது நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நார்த் கொரியா எப்படி சவுத் கொரியா மேலே அட்டாக் பண்ணாங்க, அதாவது எப்படி போர் தொடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சவுத் கொரியாவில் 1.5 கிலோமீட்டர் லென்த்தில் ஒரு டனல் ஒன்று இருந்திருக்கு. இந்த டனல் மலையை குடஞ்சி உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்திலேயே. 1950 இருந்து 1953 வரைக்கும் இங்கே ரொம்பவே கடுமையான போர் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது சவுத் கொரியாவுக்கு ரொம்பவே அடி விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, நார்த் கொரியா பீப்புள்ஸ் ஏதோ ஒரு வழியாக இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆர்மியை எவ்வளோ டைட் பண்ணியுமே இந்த சைடு இவ்வளோ சேதம் ஆகுது அப்படின்னு அவங்க சைடு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் வார் முடிஞ்சது. 2 நாடுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஒரு 20 வருஷம் கழித்து இங்கே இப்படி ஒரு டனல் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த டனலை கிரியேட் பண்ணதே நார்த் கொரியா பீப்புள்ஸ் தான். இது 20 வருஷமாக தெரியாமலே இருந்திருக்கு. இந்த சவுத் கொரியாவுக்கும் இந்த டனல் வழியாக தான் நார்த் கொரியா ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டனலை ஒரு டைமில் 30,000 பேர் ஆயுதத்தை எடுத்துகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டனலை எப்படி சவுத் கொரியா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 1953 போர் நடந்தப்போ சவுத் கொரியாவில் இருந்து நார்த் கொரியாவில் மாட்டிக்கிறாங்க ஒரு சோல்ஜரு. அவர் 1974 தான் திரும்ப சவுத் கொரியா நாட்டுக்கு வராரு. அவர் தான் இங்கே ஒரு டனல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த டனல் வழியாக தான் நம்ம எல்லாரையுமே அவங்க போர் தொடுத்து நம்ம எல்லாரையும் கொண்டிருக்காங்க, ஒவ்வொரு வாட்டியும் போரில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போலேருந்து தான் இப்படி ஒரு டனல் இருக்கிறதையே சவுத் கொரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சவுத் கொரியா ஃபுல்லாகவே போர் டைமில் கன்னிவெடி வச்சுருக்காங்க, யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த கன்னிவெடி இப்போவும் இருக்கான். பல கன்னிவெடி எடுத்தாலும் இன்னும் 1 மில்லியன் கன்னிவெடி அங்கே அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. இதை எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இருக்க இந்த 2 நாடுகளும் ஒன்றா சேரணுங்கிறது தான் இந்த சவுத் கொரியாவோட ஆசையாகவே இருக்குது. இப்போது நார்த் கொரியா சவுத் கொரியான்னு இவங்க பிரச்சனையை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு.